நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, நம்மளுடைய அகாடமியில் யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான புதிய வகுப்புகளை நம்ம தொடங்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம நடத்தி கொண்டு வந்த கடந்த ஒரு 7-8 மாதங்களாக நடத்தி கொண்டு வந்த அந்த யூஜிடிஆர்பிக்கான பகுதி நிறைவு பகுதியை அடைந்திருக்கிறது. தற்பொழுது 2வது பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 1வது பேட்ச் முடிவுக்கு விட்டதா அப்படின்னு சொன்னால் இல்லை. எப்போவுமே நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னையில் தொடங்கி என்னைக்கு எக்ஸாம் போகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா தேர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், வகுப்புகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வகுப்புக்கு விடுப்பு விடுறது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. கடைசி 10 நாள் 15 நாள் மட்டும்தான் நம்ம விடுவோமே தவிர, ஒருவேளை கிளாஸே முடிஞ்சிருச்சுன்னா கூட இன்னும் பல புத்தகங்களை நாம் வகுப்பு எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு அது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் இப்போ நம்ம 2வது பேட்சை நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த 2வது பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதே டைம் தான், 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய வகுப்புகள் அப்படின்றது நம்ம பண்ண போகிறோம். இந்த வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சாதனைகள் கடந்த ஆண்டு பார்த்துருப்பீங்க. 33 ஆசிரியர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக தமிழ் பாடத்திலிருந்து அவர்கள் தேர்வாகி இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பியிலும் இதே மாதிரியான சாதனைகள் 36 ஆசிரியர்கள் தேர்வாயிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் ஒரு பெண்டிங்கில் இருக்குது, சிவி கூப்பிட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஆக மொத்தம் இதில் ஒரு 33, அதில் ஒரு 36 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் நண்பர்கள் தேர்விலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்தவர்கள். அதனால் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு பயணம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே வெற்றி பெறுகிறார்கள். யார் யார் இடையிலே இர்ரெகுலர் இருக்கோ, சரியான நேரத்திற்கு வராமல் இருக்கோ, அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு பல இடங்களுக்கு போயிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்மளிடமே திரும்பி வராங்க அப்படின்றதான் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதனால் இணையக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்க, தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். இது ஏதோ ஒரு தகுதி தேர்வு கிடையாது. ஒரு 75 மார்க் எடுத்தால் பாஸ், 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. பொதுவாகவே குறைஞ்சபட்சம் ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இதில் ஒரு 3000 பேர்லேருந்து 5000 பேர் ரொம்ப முக்கியமாக படிக்கிறாங்க. வெறித்தனமாக படிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது அவர்களோடு நம்ம போட்டி போடணும். இப்போ லாஸ்ட் டிஆர்பியில் யூஜிடிஆர்பியில் ஒரு 150 பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு திரும்ப வெளியில் நின்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால், வேலை கிடைக்காம இருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்த பிஜிடிஆர்பியில் ஒரு 150 பேருக்கு மேலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வெளியில் நிற்கிறாங்க, வேலை இல்லாமல் நிற்கிறாங்கன்னா, இப்போ அந்த 300 பேர் இருக்காங்கன்னா அந்த 300 பேரோடையும் நாம் போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ ஒரு 200+ பணியிடங்கள் வருகிற போது ஏற்கனவே ஒரு 300 பேர் அங்கே போட்டிக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவர்களோடு நாம் மோதுகிறோம். அதற்கு எந்த மாதிரி ஒரு தயாரிப்பு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத உணர்ந்து கொண்டு நீங்கள் தயாரானீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து பயணிக்காமல் ஒரு 3 மாதத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம், 2 மாதத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது தமிழ் பாடத்திற்கு அது பொருந்தாது. அதனால் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பாளர்களாக இருக்க வேண்டும், தொடர்ந்து தேர்வு எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த பேட்சுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு தேர்வு புதுசாக நான் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நாள்தோறும் தேர்வுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரேன். அந்த சிஸ்டத்துக்கான மெட்டீரியல் நானே கொடுத்துட்றேன். அந்த என்ன புத்தகமோ அந்த புத்தகத்திற்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாள்தோறும் தேர்வு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர போகிறேன். அதிகபட்சமாக இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளாகவே அந்த நாள்தோறும் தேர்வுகள் அப்படின்ற சூழல் வந்துடும். இதுவரைக்கும் யாரும் சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு எப்படியும் எல்லாரையும் படிக்க வைத்து விடுவது அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நாள்தோறும் தேர்வுகளை கொண்டு வரேன். ஏற்கனவே நம்மளுடைய அகாடமியில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் பார்ட்டாக பிரித்து நம்ம
என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேர்வு வச்சுட்டு வரோம். ஒரு தேர்வுமே நம்மளுடைய அகாடமியில் வந்து 150 கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே 150 கொஸ்டின் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், எத்தனை மார்க் வாங்குகிறோம் அப்படின்ற அவங்களுக்கு தெரியும். 150க்கு எவ்வளோ ஒரு டெஸ்ட்லேயும் வாங்குகிறோம் அப்படின்ற அந்த நிலை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாங்க. அப்படின்றதுனாலேயே நம்ம வந்து கேள்விகளை வந்து 150 கேள்விகளாக வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி இந்த நாள்தோறும் தேர்வு அப்படின்ற ஒரு முறையும் வந்து வைக்க போகிறேன். அதே மாதிரி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாலை நேர வகுப்புகள் தான், 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து காலையிலையும் உங்களுக்கு வந்து வகுப்புகள் இருக்கும். கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னாக்க காலையில் உங்களுக்கு 5:30 to 6:30 அப்படின்ற அந்த 1 மணி நேர வகுப்பு அப்படின்றது உங்களுக்கு சேர்ந்துக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம், வீடியோ கிளாஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கொஷின் பேங்க் வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் குறைஞ்சபட்சம் 20,000-30,000 கொஷின் பேங்க் மேலே இருக்குது. நீங்கள் அதை கூட உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பார்க்கலாம், அதற்கான இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இது மிக சிறப்பான இதாக இருக்கும். யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இணைய இருக்கிறீர்களோ நீங்கள் வந்து தாராளமாக இணையலாம். அதே மாதிரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறோம். நம்மளுடைய சிலபஸ் படி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பார்ட்டாக பிரித்து 2 தவணையாக கட்டிக்கொள்கிற வசதி இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய கொஷினை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 10,000+ அப்படின்ற மாதிரியான தேர்வு டெஸ்ட், இந்த டெஸ்ட் தனி, அது இல்லாமல் நாள்தோறும் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 40,000 முதல் 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரே ஒரு கட்டணத்திலேயே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அந்த கட்டணத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 வகையில் பார்ட்டாக பிரிச்சும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதி உடனே ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆன் த ஸ்பாட்டில் உங்களோட எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்ற ரேங்க் லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி வந்து எத்தனை முறை வேணாலும் அந்த எக்ஸாமை எழுதி பார்த்துக்கிறதுக்கான வசதி இருக்குது. கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க, அந்த டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம், அந்த வசதியும் இருக்கிறது. அதனால் இந்த 2 ஆப்ஷனலும் கொடுத்துருக்கிற மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் எக்ஸாமுக்காக தனியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷனே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் கிளாஸ் நீங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட வீடியோ வகுப்புகளை பார்க்கறதுக்காகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன். ஆக மொத்தம் 2 அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அதிலே கொஷின் பேங்க் இருக்குது, ஆயிரக்கணக்கான கொஷின் பேங்க் இருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்த கொஷின் பேங்க் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து பயன்பட்டது. ஏறத்தாழ மொத்தம் ஒரு 8,000 கேள்விகள் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து வந்து 17லிருந்து 19 கேள்விகள் வரைக்கும் வந்து அப்படியே வந்திருந்தது. அதனால் அதுதான் வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதற்காக இருந்தது. அதனால் இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய சாராம்சம். வகுப்பு நேரம் சொல்லியாச்சு, அதே மாதிரி நமக்கு வந்து மெட்டீரியல் சொல்லியாச்சு, என்ன மாதிரி வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஸோ இது எல்லா விஷயங்களும் இது பண்ணிட்டோம். நீங்கள் மாலை நேரங்களில் வகுப்புகள் வந்து நடந்து வருகிறது. இந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண் இருக்குது, UGTRB டெமோ அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து டெமோ கிளாஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் இணைந்து பயனடையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நம்ம வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள், வெற்றி பெற்ற ஆசிரியர்களுடைய வரிசையில் நீங்களும் நிச்சயமாக இடம்பெறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்து.